நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நான் சொன்னேனே, மோட்டிவேட் பண்ணுங்க அடுத்தவங்களன்னு. அந்த மாதிரி ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணார். அதனால் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டது. என்ன கதைன்னு கேட்குறீங்களா? த லாஸ்ட் லீஃப் இன் ஷார்ட் ஸ்டோரி படிச்சிருக்கீங்களா? கேளுங்க இந்த கதை. நல்ல கதை. ஒரு 2 பேர், அக்கா தங்கைன்னு வச்சுட்டாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீட்டில் வச்சுட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் சொல்லிடுறேன். இப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்கிறதில்ல, அக்கா தம்பி கூட ஒரே வீட்டில் இருக்கிறதில்ல. அப்படி எத்தனையோ உறவுகளும் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒரே வீட்டில் வச்சுட்டாங்க. அப்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்க. பக்கத்தில் ஒருத்தர் மாஸ்டர் பீஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் பண்ணுறவர், மாஸ்டர் பீசஸ் நிறையா அவர் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு இது பண்ணணும்னு அவருக்கு ரொம்ப, இன்னும் ஒன்று சாதிக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அம்பிஷியஸாக இருந்தார். அம்பிஷனை சாதிக்க அம்பிஷியஸாக இருந்தார். அப்போது என்னென்னவோ ட்ரை பண்ணார், யோசிச்சுட்டு இருந்தார். அப்போது அந்த ஊருக்கு மிஸ்டர் நிமோனியான்னு ஒன்று வந்தது. அப்போ எல்லாருமே அதில் சில பேர் செத்து போயிட்டாங்க, சில பேர் வாழ்ந்தாங்க. அப்போது இந்த 2 ஃப்ரெண்ட்ஸு, அந்த 2 ஃப்ரெண்ட்ஸில் ஒரு பொண்ணுக்கு கூட அந்த நிமோனியா ஜுரம் வந்துச்சு. அப்போ என்னென்னா, டாக்டர் ஹோப் ஃபார் அ பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ ஆனால் இன்னொரு பொண்ணுக்கு தெரியும், இந்த பொண்ணு ஃபெய்த் இருந்தால், ஃபெய்த் நம்பினா அவளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு. ஏன்னா அவள் ரொம்ப ஃபெய்த்தில் நம்புறவோ, சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபில் நம்புறவோ, அது இருக்கணும். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அவள் அப்படி சொல்லும் பொழுது அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் இவர்கிட்ட சொன்னால், மாஸ்டர் பீஸ் நீங்கள் வரையணும்னு எதிர்பார்க்குறீங்க. என் ஃப்ரெண்டு நேற்று நைட்டு ஒரு வார்த்தை சொன்னால், இந்த மரத்தில் லாஸ்ட் லீஃப் இருக்கும் பொழுது இருக்கிற வரைக்கும் என் உயிர் இருக்கும் அப்படின்னு சொன்னான்னு அந்த இன்னொரு ஃப்ரெண்டு அந்த மாஸ்டர் பீஸ் வரைகிறவர்கிட்ட போய் சொன்னான். அப்போ அவர் ஒரு காரியம் பண்ணார். அதனால தான் அவள் உயிர் காப்பாற்றப்பட்டது. அவர் ஒரு லீஃப் மாதிரியே வரைஞ்சி அந்த மரத்தில் ஒட்டி வச்சுட்டாரு. அந்த நார்மல் லீஃபாக இருந்தால் காற்றடிச்சா உழும். ஆனால் இது அப்படி உலர லீஃப் இல்லை. இவர் ஆர்டிஃபிஷியல் லீஃபை அப்படி ஒட்டி வச்சுருந்தார். அந்த மாதிரி நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.